பட் காங்கிரஸா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் மத்தியில் ஆளக்கூடிய கட்சிகள், தேசிய கட்சிகள் என்னைக்குமே திராவிட கட்சிகளுக்கு எதிரான மனநிலை கொண்ட கட்சிகள் தான். ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் தான் காங்கிரஸும் பாஜக. அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. அந்த நான் சொல்றது மாநிலங்களை அணுகக்கூடிய மெத்தட்ல நீங்க அதனாலதானே உங்களுக்கு நினைவுல இருக்கலாம். எங்க ரெய்டு ஒரு பக்கம் நடக்கும், கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை, கூடுதல் சீட்டு தாங்க. அப்ப எல்லாமே அது ஒரே நிலைத்தன்மை கொண்டதுதான் ரெண்டு கட்சிகளுமே. அந்த விதத்துல ஒரு மத்தியில் ஆளுகிற பொழுது ஒரு முகமாகவும், எதிர்கட்சி வரிசை இருக்கிற போது ஒரு முகமாக இருந்தா அவர்கள் எல்லாம் செயல்படுவாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க கேட்டதை போல அவர்களுக்கு அதிகபட்ச இலக்கு என்னன்னா, விஜயோட கூட்டணி போறது இரண்டாவது ஆப்ஷன் தான். முதல்ல திமுக கூடுதல் சீட்டு வாங்கணும், எங்களுக்கு கூடுதல் இடங்கள் வேணும். 25 சீட்டுங்க. போன தடவை அழுதாரு கே.எஸ். அழகிரி, நமக்கு நினைவுல இருக்கும். கூட்டணியில அங்க உள்ள இருந்து பேசிட்டு வரும்போதே அழுதுட்டு வந்தாரு வெளியில. காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி. காமராஜர் அவர்கள் திட்டம் தான், பல திட்டங்களோட நீட்சி தான் இன்னைக்கு அடுத்து வந்த திராவிட கட்சிகள். நீங்க அது பள்ளிக்கூடங்கள்ல கொடுக்குற இன்னைக்கு சத்துணவும் கொடுக்கறதா ஒரு மதிய உணவும் கொண்டு வந்தது, அரசு பள்ளிகளை புத்துயிர் கொடுத்தது, இப்படி பல திட்டங்கள், பல அணைக்கட்டுகள் அவர் கொண்டு வந்தது. ரெண்டு திராவிட கட்சிகளும் அதுக்கு பின்பு ஃபாலோ தான் பண்ணாங்க. அப்ப அப்படி இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு 25 சீட்ல அடக்கிறோம்னு அழுதாருல கே.எஸ். அழகிரி. அந்த அழுகைக்கான வேல்யூஸ் இருக்குல்ல. அப்ப நீங்க ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாருன்னா, கூடுதல் சீட்டு வேணும்பா, பாரு நான் விஜயோட ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கேன், நாங்க விஜயோட போறோம். நீங்க இது எல்லாத்துக்கும் மையம் என்னன்னா, 26 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு முக்கியமானது.